அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. மறுபடியும் ரிலேட்டிவ் வெலாசிட்டியை பற்றி ஆழமான புரிதல் உண்டாக்குறதுக்காக இந்த ப்ராப்ளம் ரைட். ப்ராப்ளம் பெருசாக இருக்குன்னு நினைக்காதீங்க, அதில் ஒன்றுமே இல்லை. சரிங்களா? ஒரு சூழ்நிலையை விவரிச்சிருக்காங்க, அவ்வளோதான். ஆன் ஏ ஹரிசான்டலி மூவிங் பெல்ட் அப்படின்னா கன்வேயர்னு அர்த்தம். கன்வேயர் போகும் இல்லையா, கன்வேயர். ஏ சைல்டு ரன்ஸ் டு அண்ட் ஃப்ரோ. ஒரு சின்ன பிள்ளை அந்த பெல்ட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கு வித் ஸ்பீட் ஆஃப் 9 km/h. அது என்ன செய்யுது, இந்த பக்கம் ஓடினாலும் 9 km/h ஸ்பீடில் ஓடுது, இங்கிட்டு ஓடுறதுனாலும் 9 km/h ஸ்பீடில் ஓடுது வித் ரெஸ்பெக்ட் டு தி பெல்ட் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர். அங்கே அந்த பெல்ட்டில் இந்த பக்கம் அவங்க அப்பா நிற்கிறாங்க, அந்த பக்கம் அவங்க அம்மா நிற்கிறாங்க. ரைட். அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள தூரம் 50 மீட்டர். அப்பா நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்க, அந்த பெல்ட் அப்படியே போயிட்டுருக்கு, பிள்ளை விளையாண்டுட்டு இருக்கு. ரைட். தி பெல்ட் மூவ்ஸ் வித் ஸ்பீட் ஆஃப் 4 km/h. பெல்ட்டோட வேகம் 4 km/h. ஃபார் அன் அப்சர்வர் ஆன் ஏ ஸ்டேஷனரி பிளாட்ஃபார்ம், ஒரு அசையாம நிற்கக்கூடிய வெளியே ஒருத்தர் பிளாட்ஃபார்ம் அவுட் சைட், அவர் பார்க்குறாரு. வாட் இஸ் தி ஸ்பீட் ஆஃப் தி சைல்டு ரன்னிங் இன் தி டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் தி பெல்ட்? Right. What is the speed of the child running opposite to the direction of motion of the belt? Observer. Time taken by the child. Right. Which of the answers alter? In the answer மாறும் if motion is viewed by one of the parents. அவங்க அம்மா அப்பாவை பொறுத்த வரைக்கும், அவங்கள பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரில் எது அதே மாதிரி இருக்கும், எது மாறும். ஓகே. So let us examine the situation. So this is the belt. Okay, இங்கே அவங்க அப்பா நிற்கிறாரு, அவங்க அம்மா நிற்கிறாங்க. இந்த பெல்ட் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, அப்படியே போயிட்டே இருக்குது. ஓகே, போயிட்டுருக்கு. அதனுடைய வேகம் 4 km/h. இந்த அப்பாவுக்கும் அம்மாவுக்கு நடுவில் ஒரு சின்ன குழந்தை இருக்குது. குழந்தை என்ன பண்ணும், விளையாடும். அப்பாட்ட போகும், அம்மாட்ட போகும், அது விளையாடிக்கிட்டு இருக்கு. அது ஒரே குடுன்னு ஓடுது. அதனுடைய வேகம் 9 km/h. சரிங்களா? இப்போ வெளியில் ஒரு அப்சர்வர் இருக்கார். அவர் எங்கே இல்லை, உள்ள இல்லை. இவர் இதை பார்க்குறாரு. சரிங்களா? அவரோட பார்வையில் கேள்விகள் இருக்கு. என்ன கேள்வி இருக்கு? அந்த அந்த சின்ன பிள்ளை கன்வேயர் போகிற வேகத்திலேயே போனால் அவருக்கு என்ன வேகமாக தோணும், கன்வேயருக்கு எதிர் திசையில் போனால் அவருக்கு என்ன வேகமாக தோணும், அப்பாட்ட இருந்து அம்மாட்டையோ இல்லை அம்மாட்ட இருந்து அப்பாட்டையோ போய் சேர்றதுக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும். இந்த உண்மைகள் எல்லாம் இவருக்கு எப்படி தெரியும், அவங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி தெரியும்? இதான் பிள்ளைங்களா கேள்வி. நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கேள்வி. ஸோ முதல்ல பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டேஷனரி அப்சர்வருக்கு என்ன தெரியும்னா, ஏற்கனவே கன்வேயர் போயிட்டுருக்கு. ஓகே, அதில் அந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஸோ கன்வேயர் நின்னாவே அந்த பையன் போகிற மாதிரி தெரியும், அதில் அந்த பையன் ஓடிக்கிட்டு இருக்கான். எனவே அவரை பொறுத்த வரைக்கும் கன்வேயர் 4 km ஸ்பீடில் ப்ளஸ் இந்த பிள்ளை 9 km/h ஸ்பீடில், எனவே 13 km/h ஸ்பீடில் போகிற மாதிரி தெரியும். எப்போ கன்வேயரோடு போனால், கன்வேயருக்கு ஆப்போசிட்டில் வந்தால், எதிர் திசையில் அந்த பிள்ளை ஓடி வந்துச்சுன்னா கன்வேயரோட வேகம் 4, இப்போ எதிர் திசையில் வருது இல்லையா, -9. ஸோ -5 km/h. இந்த மைனஸ்ங்கிறது எங்கே, இது என்ன மீன் பண்ணுது, பிள்ளை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வரதை மீன் பண்ணுது. இவரை பொறுத்த வரைக்கும் பிள்ளை ஆப்போசிட் டைரெக்ஷனில் வருது. அம்மாட்டிருந்து அப்பாவோ, அப்பாட்டிருந்து அம்மாட்டையோ, அம்மாட்டிருந்து அப்பாட்ட வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? திஸ் இஸ் சிம்பிள். திஸ் இஸ் ரெண்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட். ஸ்பீடு km/h இருக்குது, அது மீட்டர்/செகண்டில் மாற்றுறதுக்காக 5/8 நான் பெருக்கியிருக்கேன். ஸோ 9 கேன்சல் ஆகும், இட் பிகம்ஸ் 18 கேன்சல் ஆகும். 2 × 50 100/5 20 seconds. ரைட். ஸோ இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் எப்படி தெரியும், அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க பெல்ட்டோடு சேர்ந்து போயிட்டே இருக்காங்க இல்லையா, எனவே அவங்கள பொறுத்த வரைக்கும் பிள்ளையோட வேகம் எப்போவுமே 9 km/h தான். இது கிடையாது. ஆனால் அதே இது டைமை பொறுத்த வரைக்கும் இவருக்கும் இவங்களுக்கும் ஒரே நேரம் தான். பிள்ளை அப்பாட்ட இருந்து அம்மாட்ட வந்து சேர்றதுக்கும் அம்மாட்ட இருந்து அப்பாட்ட வந்து சேர்றதுக்கும் எவ்வளோ நேரம் தான் ஆகும்? 20 செகண்ட் தான் ஆகும். சரிங்களா? ஸோ இதான் நம்மளுடைய அனாலிசிஸ். ஸோ பிள்ளைங்களுக்கு மிக எளிமையாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க,
எங்களுக்கு தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற பிள்ளைங்களுக்கும் சொல்லுங்கள். கலாபாரதின்னு ஒரு சேனல் இருக்குது. வேறு இடங்களில் சேர்ந்து படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் சூழ்நிலை இருந்தால் கூட நீங்கள் முயற்சி பண்ண என்ன செஞ்சிட முடியும்? வீட்டில் உட்காந்தே படிச்சிட முடியும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.